முக்கிய செய்தி. இன்னும் சற்று நேரத்தில் தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தொடங்க உள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தொடங்க உள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தொடங்க உள்ளது. தலைமைச் செயலகத்தில் மு க ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. தமிழக செயலகத்தில் மு க ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது. தலைமைச் செயலகத்தில் மு க ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் தமிழக செயலகத்தில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் தலைமைச் செயலகத்தில் மு க ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது. இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லட்சுமணன் இணைப்பில் உள்ளார். லட்சுமணன், இந்த கூட்டத்திற்கு யார் யாரெல்லாம் வருகை புரிந்திருக்கிறார்கள், மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இந்த முதலமைச்சர் தலைமையிலான இந்த அமைச்சரவை கூட்டத்தில் புதிய தொழில் முதலீடுகள் மற்றும் தொழிற்சாலை விரிவாக்கம் 2025 மற்றும் 26ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் திட்டங்கள் குறித்து தொடர்ந்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக ஒரு கருத்துக்கள் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டின் புதிதாக தொடங்கப்பட உள்ள தொழில் திட்டங்களுக்கு அனுமதி வழங்குதல், ஏற்கனவே உள்ள தொழிற்சாலைகளின் விரிவாக்க பணிகளுக்கு ஒப்புதல் வழங்குதல் என இந்த 25-26ஆம் நிதியாண்டிற்கான பட்ஜெட் அறிவிக்கப்பட்ட புதிய திட்டங்கள் ஒப்புதல் அளிப்பது குறித்து தொடர்ந்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும், மேலும் இந்த ஆட்சேபனற்ற குடியிருப்புகளில் நீண்ட காலம் வசித்தவர்களுக்கு பட்டா வழங்குவது குறித்தும், பட்டா வழங்குவதில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள சிக்கல்கள் குறித்தும் தொடர்ந்து அமைச்சர்களுடன் ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த அமைச்சரவை கூட்டம் தமிழ்நாட்டில் பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில் மேம்பாட்டை மையப்படுத்தியதாக இருக்கக்கூடும் எனும் தற்போது கூறப்படுகிறது. மேலும் பார்த்தோம் என்றால் முதலமைச்சர் தலைமையில் நடைபெறும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் புதிய தொழில் திட்டங்கள் மற்றும் விரிவாக்க திட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட இருப்பதாகவும், மேலும் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட புதிய திட்டங்களுக்கு ஒப்புதல் கூட அளிப்பதாக வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் பன்னாட்டு நிறுவனங்களை ஈர்த்து அதிகாரிகளான முதலீடுகள் பெறும் நோக்கில் தமிழ்நாடு விண்வெளி தொழில் ஸ்பேஸ் டெக்னாலஜி பாலிசி கொள்கையை ஒப்புதல் வழங்கப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு விண்வெளி தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உதவும் வகையில் வழிமுறைகள் மற்றும் தொலைநோக்கு திட்டங்கள் தொடர்பாக விவாதிக்கப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டமானது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நடைபெற இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இன்னும் சற்று நேரத்தில் தன்னுடைய இல்லத்திலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கிளம்ப இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பல்வேறு அமைச்சர்கள் தொடர்ந்து வருகை புரிந்து வருகின்றனர். இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பார்த்தோம் என்றால் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் குறித்தும் புதிய திட்டங்கள் குறித்தும் அதற்கான இந்த தொகை, அதாவது பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகையானது போதுமாக இருக்கக்கூடுமா, இல்லை இந்த அதுக்கேற்றவாறு புதிய நிதியானது ஒதுக்கப்பட வேண்டும் என்பது குறித்தும் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி பொறுத்தவரையுமே இந்த சட்டப்பேரவையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த புதிய திட்டங்கள், மேலும் இந்த விவாதங்கள் குறித்தான கருத்துக்களையும் முன்வைத்து தற்போது இந்த ஆலோசனை கூட்டமானது தொடர்ந்து நடைபெற இருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக கடந்த ஒரு 20 நாட்களாக தமிழ்நாடு சட்டப்பேரவை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்று 2வது நாளாக, அதாவது நேற்று மாலை கூட இந்த துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்ந்து பல்வேறு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக காலை சட்டப்பேரவை முடிந்து இன்று மாலை மீண்டும் தற்போது அமைச்சரவை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பார்த்தோம் என்றால் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்காக தற்போது அதிகாரிகள் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி லட்சுமணன்.